Hi friends, welcome to RST Kitchen World. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு ஒரு சூப்பரா சைட் டிஷ் தாங்க. இது பாத்தீங்கன்னா நிமிஷத்துல செஞ்சிடலாம். ரச சாதம், சாம்பார் சாதம், தயிர் சாதத்துக்குலாம் சூப்பரா இருக்கும். கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணுங்க. யாராவது சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போற வீடியோஸ் உங்க வீடு தேடி வரும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம ஒரு சூப்பரான சேப்பங்கிழங்கு ஃப்ரை தான் செய்ய போகிறோங்க. இதுக்கு வெங்காயம் தக்காளி எதுவுமே தேவையில்லைங்க, சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இதே மாதிரிங்க உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். அதுக்கு நான் அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கிறேன். கடாய் வச்சுட்டு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் இதுக்கு தேவையான கடுகு சேர்த்துக்கோங்க. நீங்கள் சீரகம் உளுந்து இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி வந்து கடுகு ஒண்டி தான் சேர்க்குறேன். இது நல்லா புரிஞ்சதும் கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகளை சேர்த்துக்கோங்க. அது நல்லா வாசனையாக இருக்கும். இந்த சேப்பங்கிழங்கு ஃப்ரை பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம். நமக்கு சேப்பங்கிழங்கு வேக வைக்கிற நேரம் ஒண்டிதாங்க, மற்றபடி டைம் எடுக்காது. ஈஸியாக நம்ம செஞ்சிடலாம். நம்ம ஒரு ரச சாதமோ இல்லை சாம்பார் சாதமோ எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாம், செம்மையாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இது கடுகும் கருவேப்பிலையிலையும் சேர்த்துட்டேன். இதில் வந்து தேவையான அளவு உப்பு நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதுக்கு நான் வந்து ஒரு 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேங்க. மிளகாத்தூள் பார்த்திங்கன்னா இது வந்து தனியா மிளகாய் சேர்த்து அரைச்ச வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் தாங்க. சேர்த்துட்டு அந்த எண்ணெயிலே நல்லா நம்ம அதை கலந்து விட்டுக்கலாம். அடுப்பு பார்த்திங்கன்னா நான் சிம்மில் தான் வச்சுருக்கேன். ஃபாஸ்ட்டாக வச்சிடாதீங்க. ஃபாஸ்ட்டாக வச்சிங்கன்னா என்ன ஆகுனா இந்த நம்ம போட்டோம் இல்லையா, அது நமக்கு தீஞ்சிரும். அதனால் நம்ம சிம்மில் வச்சுக்கலாம். இப்போ இது நல்லா கலந்து விட்டுட்டு நான் பார்த்திங்கன்னா சேப்பங்கிழங்க இந்த சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேங்க. இதை நம்ம இப்போ அதில் அப்படியே சேர்த்துக்க போகிறோம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, நமக்கு 5 நிமிஷத்தில் ரெடி ஆகிடும். ஏன்னா சேப்பங்களுக்கு நமக்கு வெந்துடுச்சு. இந்த எண்ணெயிலே நம்ம இந்த மிளகாத்தூள் இதெல்லாம் போட்டதெல்லாம் என்ன ஆகும்னா அந்த பச்சை வாசனை நமக்கு போயிடும். ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சு நல்லா நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்தாலே போதுங்க. சூப்பரான சேப்பங்கிழங்கு வறுவல் நமக்கு ரெடி ஆகிடும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். இப்போ அதே நம்ம சிம்மில் வைக்கலாம். சிம்மில் வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுட்டு பக்கத்துலேயே இருந்துங்க, ஏன்னா அடி பிடிச்சிடும் இல்லையா, அதனால் பக்கத்துலேயே இருந்து நல்லா நீங்கள் கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. ஒரு 5 நிமிஷத்துலேயே நமக்கு சூப்பராக ரெடி ஆகிடுங்க. பக்கத்தில் இருந்து இது மாதிரி கலந்து விட்டுக்கிட்டே இருங்க, ஏன்னா அடி பிடிச்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா கலருமே நமக்கு சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். என்னோடய சேனலில் பார்த்தீங்கன்னா குக்கிங்கும் போட்டிருக்கேன், டிப்ஸும் போட்டிருக்கேங்க. என்னோடய ஃபஸ்ட் சேனல் பார்த்தீங்கன்னா RST ஹெல்த்தி கிச்சன். அதுலேயும் நான் வந்து நிறைய வந்து கிச்சனோட டிப்ஸு, குக்கிங் டிப்ஸு, கிச்சன் டிப்ஸுன்ற மாதிரி எல்லாமே நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா அந்த சேனல் நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். செக் பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு சொல்லுங்கள். அவ்வளோதாங்க, சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக உங்கள் வீட்டை ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் RST ஹெல்த்தி கிச்சனும் சப்போர்ட் பண்ணிக்கோங்க. உங்களோட கமெண்ட்டும் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.